கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய போதனைகள் கேட்கிறோம் இல்லையா? அதாவது நீங்க இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளுங்க. உங்க பாடுகள் எல்லாம் போயிரும். உங்க தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும். உங்கள் நோய்கள் எல்லாம் குணமாக்கப்படும். அப்படின்னு சொல்லி நெறைய போதனைகள். நம்ம எங்க பார்த்தாலும் அதே வசனம் தான் நமக்கு சொல்லப்படுது. நெறைய போதகர்கள் அதை குறித்தே சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஆனாலும் நமக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே இருந்து கொண்டிருக்குல்ல. என்னன்னா, நான் இயேசு கிறிஸ்துவ நான் சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். அவருடைய போதனைகள்ல நான் நடக்கிறேன். நான் வேதத்த தியானிக்கிறேன். அதன்படி நடக்கிறேன். ஆவியானவர் தினமும் நிரப்பப்பட நான் வாஞ்சிக்கிறேன். நான் பாவத்த வெறுக்கிறேன். நான் தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் வாழ நான் ட்ரை பண்ணிக்கொண்டே இருக்கேன். ஆனாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது? ஏன் இந்த பிரச்சனைகள்லாம் வருது? ஆனா போதகர்கள் சொல்றாங்களே, கடவுள ஏத்துக்கொள்ளு, இயேசு கிறிஸ்துவ ஏத்துக்கொள்ளு, உன்னோட பிரச்சனைகள்லாம் தீர்ந்துரும், உன் நோய்கள்லாம் குணமாயிரும், உனக்கு கடன் பாரம் எல்லாம் போயிரும்ன்னு சொல்றாங்களே. ஆனாலும் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் என் வாழ்க்கையில அதிகமான பிரச்சனைகள் வருதேன்னு சொல்லி நெறைய நேரம் நம்ம இடத்துல ஒரு கேள்விகள் உண்டு இல்லையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் எங்க இருக்குன்னா, வேதத்துல தாங்க இருக்கு. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வேதத்த அதிகமா தியானிக்கணும். ஸோ வேதத்துல நம்ம இன்னைக்கு என்ன வசனம் பார்க்க போறோம்னா, 1 பேதுரு 4வது அதிகாரம் 12வது வசனம். அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமையென்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமையில் வெளிப்படும்போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தமும் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். இல்ல, அதாவது நம்ம இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கும்போது, நம்ம பக்கத்துல இருக்க மக்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, "இவன் என்னடா இவன் இயேசு கிறிஸ்துன்னு பின்னாடி போறான். இல்ல, இவ்வளோ நாள் நம்ம கூட பாவத்த செஞ்சு கொண்டிருந்தான். இல்ல, தண்ணி அடிச்சிட்டு இருந்தான், சிகரெட் குடிச்சிட்டு இருந்தான், படங்கள பார்த்து கொண்டிருந்தான், மொபைல் அடிக்ஷன்ஸ்ல இருந்தான், கேம் விளையாண்டுட்டு இருந்தான். இப்ப என்னடான்னா நான் இயேசுப்பாவ ஏத்துக்கொண்டேன். அதனால நான் இதுக்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்றேன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவாங்க, நெறைய நேரம் நம்ம நிந்திப்பாங்க. அதே மாரி இயேசுப்பாவ நம்ம ஏற்றுக்கொண்டது நிமித்தம் நம்ம குடும்பத்துல நமக்கு வரவேண்டிய நெறைய ஆசீர்வாதங்கள் தடை பண்ணிருவாங்க. நம்மள வீட்ட விட்டு கூட தொரத்திருவாங்க. அதே மாரி நெறைய நேரத்துல நமக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் தள்ளி போடப்படும். இதெல்லாம் யாரு செய்றான்னு நீங்க பார்த்தீங்கன்னா, சாத்தான் பின்னாடி இருந்து என்ன பண்ணுவான், இதெல்லாம் செய்து கொண்டே இருப்பான். இத செய்து கொண்டிருக்கும்போது பேரலா என்ன பண்ணுவான்னா, நம்மகிட்ட அந்த விதைய போட்டுக்கொண்டே இருப்பான். இல்ல, "பாத்தியா, நீ ஏசப்பாவ ஏற்றுக்கொண்ட. ஏசப்பா ஏற்றுக்கொண்டது நிமித்தம் தான் என்னாச்சு, உன்னுடைய ஆசீர்வாதங்கள்லாம் போயிடுச்சு. உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்ன விட்டு போயிட்டாங்க. உன் ரிலேட்டிவ்ஸ் உன்ன விட்டு போயிட்டாங்க. உனக்கு வர வேண்டிய ப்ரமோஷன்ஸ் வராம போயிருச்சு. உன்னோட ஆசீர்வாதங்கள்லாம் தடைப்பட்டுருச்சு. நீ என்ன பண்ணு, பழைய மாரி மாறிடுன்னு" சொல்லி நம்மள அந்த பாடுகள் மத்தியில நம்மள நடத்திக் கொண்டே இருப்பான். நம்ம என்ன பண்ணணும், நம்ம இயேசு கிறிஸ்துவ கெட்டியா பிடிச்சுக்கொள்ளணும். அப்ப என்ன பண்ணணும், ஏசப்பா எப்படி வசனம் சொன்னாங்க நீங்க பாருங்க. சாத்தான் ஏசப்பாவ அந்த 40 நாளுக்கு அப்புறம் அவர ரொம்ப பாடுபடுத்துறான் இல்லையா? அதாவது, "நீங்க கல்ல அப்பமாக்கி சாப்பிடுங்க, நீங்க மேல இருந்து குதிங்க, என் கால்ல விழுங்க." இதெல்லாம் சொன்ன உடனே ஏசப்பா என்ன சொன்னாரு? வசனம் மட்டும் தான் சொல்றாரு. நம்மளும் என்ன பண்ணணும், அந்த வசனத்த மட்டும் தான் சொல்லணும். நல்ல ஒரு வசனம் உங்களுக்கு சொல்றேனே. நீங்க எப்பவுமே இந்த வசனத்த நீங்க ஞாபகம் வச்சுக்கங்கள்ல. ரோமர் 8:28 அந்த வசனத்த வாசிக்கிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை மட்டும் நீங்க எப்பொழுதுமே கைக்கொள்ளுங்க. என் வாழ்க்கையில எது நடந்தாலும் அது நன்மைக்கானதான். ஏன்னா என் வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் இருக்கு இல்லையா? ஸோ அதனால நீங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்ல. என்ன பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும் நீங்க கவலைப்படவே தேவையில்ல. நீங்க தேவனை மட்டும் கெட்டியா பிடிச்சுங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் தேவன் தான் கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்தார் இல்ல. ஆனா கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வரும்போது, அந்த கானான் தேசத்துக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பாடுகள், பிரச்சனைகள். கடவுள் என்ன நினைச்சாருன்னா, என் மக்கள் இந்த இந்த பிரச்சனைகள், பாடுகள் மத்தியில ஜெயிச்சு வருவாங்க. அவங்க வரும்போது அவங்கள நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க, கடவுள் எனக்கு சாப்பாடு குடுக்கல, எனக்கு தண்ணி குடுக்கல, எனக்கு இறைச்சி குடுக்கல அப்படின்னு சொல்லி புலம்பிக் கொண்டே வந்தாங்க. அந்த மக்கள் யாரும் கானான் தேசத்துக்கு போகவில்லை. ஸோ நம்மளும் இன்னைக்கு அந்த புலம்பலின் ஆவி நம்மகிட்ட இல்லாம, தேவன் எதை செய்தாலும் நமக்கு நன்மையானதான் செய்வாரு. என்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம தேவனை கெட்டியா பிடிச்சுக்கொண்டோம்னா, தேவன் நம்மள பரம கானானுக்கு அழகா கூட்டிட்டு போவாருங்க. அதனால இந்த பாடுகள்லாம் நம்மள ஒண்ணுமே பண்ணாது இல்ல. இந்த பாடுகள் படும்போது நம்ம
கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாம். அவரும் பாடுபட்டார், நம்மளும் பாடுபடுறோம். எதற்காகன்னா, இயேசு கிறிஸ்துவுக்காக. அப்ப என்ன ஆகுதுன்னா, வசனம் அழகா சொல்லுது, நம்ம 2 பேரும் பங்காளிகள் போடுது. பாடுகள் நிமித்தம் நம்ம பங்காளிகள் சொல்லி போட்டிருக்கு. அதனால நம்ம இந்த பாடுகள் குறித்து கவலையே பட தேவையில்லங்க. நம்ம என்ன பண்ணணும்? வேதத்தை தியானிக்கணும், தேவனுக்கு பிரியமா வாழணும். அவருடைய சித்தத்தின்படி செய்யும்போது நமக்கு எல்லாமே வந்து அழகா கடவுள் பார்த்துக்கொள்வார். அதனால நம்ம இன்னைக்கு சீஷர்களை போல மாறுவோம். எப்படி சீஷர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இயேசுக்காக உயிரையே குடுத்தாங்க. பவுல் எடுத்துக்கங்க. பவுல் வந்து அவ்வளோ பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் நஷ்டமும் குப்பையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி போனார். அந்த மாரி நம்ம போம்போது, தேவன் மகிமையில வெளிப்படும்போது, நமக்கு அந்த மகிழ்ச்சி வந்து கணக்கில அடையாதுங்க. ஸோ நம்ம அதற்காக தான் நம்ம ஏங்கி, தவிச்சு தேவனுக்கு பின்னாடி போணும். இல்ல அதை நம்ம வந்து கண்கள் காணும்போது அந்த சந்தோஷம் வந்து இங்க இருக்கிற பாடுகள்லாம் ஒண்ணுமே இல்லாம போயிடும். அதனால இன்னைக்கு நம்ம தேவன் பிரியமாய் வாழ்வோம். எந்த பிரச்சனைகள், பாடுகள் வந்தாலும் நம் ஒருவருக்காக நம்ம தேவனை கெட்டியா பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.